கதைங்க, வாளின் தனிமை. ஒரு கதையை விட்டு தள்ளி வர இந்த ஊர் தமிழ்ச்செல்வன் கோவில்பட்டிக்காரர் தமிழ்ச்செல்வன் எழுதின கதை. ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சின்ன பையன் ஒரு 6ஆம் கிளாஸ் பையன் இருக்கும்போது வீட்டில் ஒரு வாள் இருக்கிறது. அந்த வாள் வந்து புலித்தேவன் காலத்திலிருந்து வந்த வாள், ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்த வாள். அவன் வீட்டில் இருக்குது, அவங்க அப்பா தாத்தா காலத்திலிருந்து வந்த வாள். அவன் என்ன பண்ணான்னா, ஒரு நாள் நாடகம் போடுறாங்க அதை ஒரு ஸ்கூலில், அதை தூக்கிட்டு போகலாம்னு ஒரு நாள் போகிறான். பஸ்ஸில் போகும்போது அந்த அவன் டிரைவரின் படையே கால் பட்டுரும், கீழே வை அப்படிங்கிறான். கீழே வச்சா அந்த வால் அதிரக்கூடிய அதிர்வு இருக்கல, கிர் 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 அப்படின்னு அதிர்வு இல்லைங்களா. இந்த அதிர்ச்சி வந்து என்னது, டே சுப்பையா, சுப்பையா பேர் சுப்பையா, தாத்தா பேரு சுப்பையா தான், சுப்பையா சுப்பையான்னு சொல்ற மாதிரி இருக்குது. எடுத்துட்டு போறான், திரும்பி வர்றான். இது இவனுடைய ஆரம்பத்தில். அப்புறம் இவர் ஒரு மில்லில் வேலை பார்க்குறார். அவருடைய வயசு வந்த பின்னாடி மில்லில். அவருடைய மனைவி என்ன சொல்றான்னா, இந்த வாழை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணாத, நம்ம பக்கத்து ஊரில் நம்மளுடைய பூர்வீகமான வீடு நிலத்தில் வித்துட்டு வந்தோம்ல, அவனுக்கே இந்த வாழை கொடுத்துருக்கலாம், இங்கே கொண்டு வந்து எதுக்கு வச்சுட்டு எங்களை கழுத்து இருக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, அது வந்து கருவாடு நொறுக்கிறதுக்கும் காய்கறி அறுக்கிறதுக்கும் அந்த வாழை பயன்படுத்திட்டு இருக்குது. இவருக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, எப்படிப்பட்ட வாள். ஆனால் நல்ல நாளில் என்ன பண்ணுறாங்கன்னா, அது பூவும் பொட்டு வச்சு இது பண்ணுறாங்க. அந்த வாள் சொல்லுது, உனக்கு பிடித்தமான அம்சம் என்ன அப்படின்னா, இந்த பூவும் பொட்டும் வச்சு அதை வணங்காதீங்கப்பா, ஆனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூவும் பொட்டு வச்சுட்டு வணங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுது. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த வாள் என்னவா இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுது. அந்த வாள் வந்து ஆங்கிலேயனை எதிர்த்தது. இங்கே நம்ம கட்டபொம்மனை எதிர்த்து வந்த அந்த வெள்ளைக்காரனை எதிர்த்தது. அதே மாதிரி இங்கிருந்து காளையார் கோயிலில் போய் போராடியது. அதிலிருந்து ராமநாதபுரம் 21 ஆண்டுகள் அந்த வாள் வந்து போராடுது. இப்படியெல்லாம் இந்த சுதந்திரத்திற்கு அந்த வாள் ஒரு இடத்துல சொல்லுது, நீ என்னவா இருக்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, இந்த உலகத்திற்கு ஏதாவது தீமை செய்யாத ஒரு நன்மை, மனிதனை மனிதனாக வைக்கக்கூடிய ஒரு நன்மைக்காக இந்த வாள் சுழன்று போட்டே இருக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா பூ போட்டு வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் தெரிந்த அந்த 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 பூர்வீக வாளை கொண்டிருக்கக்கூடிய அவர் என்ன பண்றாருன்னா, ரொம்ப வறுமை, அவர் ஒரு ஆசை, இந்த வாளை வந்து நம்மளுடைய அவர் கேட் கீப்பராக இருக்கார், ஒரு மில்லில் கேட் கீப்பராக இருக்காரு, வாட்ச்மேனாக இருக்கிறாரு, அங்கே போய் சுற்றலாங்கிறாரு, இரவு நேரத்தில் சுற்றி பார்க்குறாரு, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதை எப்படியோ ஓனருக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, கூப்பிட்டு இந்த வால் சுற்றுறதெல்லாம் வேணாம், மரியாதையா நீ வேலை பார்க்கறதுன்னா வா இரு, இல்லைன்னா வீட்டுக்கு போயிரு அப்படிங்கிறாரு. இவர் என்னையா, நான் வாள் வச்சுருந்தா எதிராளி வராமல் இருக்கிறது தானே, நீ முதல்ல வாழை வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்னைக்கே என்ன பண்ணுறாருன்னா டிஸ்குவாலிஃபைட் பண்ணுறாரு. இப்போ அந்த வாளோட தூக்கிட்டு வர்றாரு. வரும்பொழுது என்ன நடக்குதுன்னா, போலீஸ்காரன் வந்து பிடிச்சிக்கிறாரு, இதுக்கு லைசன்ஸ் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு இங்கிருந்து கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் வச்சிடுறாங்க. இப்படியெல்லாம் அந்த வாள் வச்சிருக்க கூடாது, இல்லை ஏன் நம்ம பரம்பரையாக வந்தது, பரம்பரையாக வந்தாலும் அன்னைக்கோட போயிடணும், இதை வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதுக்கு லைசன்ஸ் இல்லை என்றால் பரவாயில்லை, இதுக்கு நம்பர் இருந்துச்சுன்னா கொண்டு போய் நீ தான் ஒப்படைச்சிருன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வருது, ஐயா அந்த வாள் வச்ச வேற, இவனை விட்டுன்னு சொல்லி வந்துடுறாரு. வீட்டில் வந்தால் தகராறு. இப்போ ஆஃபீஸிலிருந்து வந்தால் எல்லாரும் மாலை மரியாதை போட்டு அனுப்புகிறாரு. இவன் என்ன பண்ணுறான்னா, கற்பனையில் ஏதோ ஒரு குதிரையில் ஏறி பறப்பது போலும், ஆங்கிலேயரை வென்றது போலும் சுழற்றி கொண்டு ஓடுவதாக ஒரு கற்பனை. இந்த கதை என்னன்னா, வாளின் தனிமை. ஒரு பர்பஸ் ஒரு காலத்தில் இருந்தது, அது பர்பஸ் இல்லாமல் போயிடும். ஒரு டிராக்டர், மேடம் சொன்னாங்க, டிராக்டர் வரும்போது மாடுகளுக்கு இல்லாமல் போயிடும், சரிங்களா. ஒரு கார் வரும் பொழுது நம்மளுடைய நடைபயணம் தடையா போகிறது. எனவே சுதந்திரத்திற்காக பாடுபட்ட வாள் தான், ஆனால் அந்த வாள் காலத்தின் முன்பு நிற்காது. வாளின் தனிமை, அதுக்கு ஒரு வரலாறு இருக்கும் தவிர அந்த வாளுக்கு இன்னைக்கு நிரந்தரம் இல்லை என்பதை அந்த கதை தானே பேசுவது போல ஒரு விஷயத்தை வந்து தமிழ்ச்செல்வன் ஒரு அழகான கதையை வந்து எழுதியிருக்கிறார்.